மனைவியை பார்த்த உடனே பொட்ட கிருஷ்ணா டாபர் கூட்டி கொடுத்த டாபர் மாமா உன் தயவே எனக்கு தேவையில்லை போடா என்று விளைத்தாயே. இப்போது என் காலை பிடிக்கின்றாயே. உன் தயவே தேவையில்லை போடா என்று விளைத்தாய். பொட்ட கிருஷ்ணா கொடுத்த டாபர் மாமா அது மட்டுமா மத்தாவதி மதிப்பு மாமியை சொன்னாண்டவா எத்தனை சொன்னேன். மாமா நான் மனிதன் மாமா, நீ தெய்வம். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ வாய்க்கு வந்து பேசிக்கிட்டேன். மன்னிச்சுக்கு மாமா, பேசுறேன் மாமா. என் மாமா அல்ல மாமா இருந்தா மாமா. என் மகனை காலையில் ஓடி வந்தால் மகனுக்கோ சூழ்நிலை கிடையாது. என் மகனுக்கோ பாடம் சேரணுமா? தெரியுன்ற மாதிரி உங்க மாமன் அறிந்தவன் உன் அப்படி பவளத்தேர் வேண்டும். எனக்கு தெரியும் பவளத்தேர் மாமா. பவளங்கள் எங்க இருக்குது எனக்கு நல்லா தெரியும். ஆமா, நீ அண்டமோ அளந்தவன் ஆகையால் ஒண்ணு கிடையாது. அது மாதிரி தெரியாது. சரி மாமா, போ போடா போ, உனக்கு கேட்டு போ. நான் எங்கெங்கயோ போவேன். ஒருவேளை காலகத்தின் வழியாக சொல்லும் பொழுது மதம் கொண்ட யானையும் மத்தியில இருக்கக்கூடிய சிங்கம், புலி, கரடி, சென்னாய் அனைத்தையுமே பார்த்து என் அடிச்சு சாப்பிட்டு சொன்னா சுமத்திர தாலி அர்த்தப்பா. அப்ப யாரும் வருவா உனக்கு சின்னதா என்ன தட்டுமா? தட்டுமா உனக்கு கஞ்சிதாயா? அட்ரஸ் அவன் தகவல் போட்டான்னா வந்துட்டாவே செல்பேங்க நான்டா. ஆமா வந்துட்டாவே. சரி மாமா, நான் சற்று பொங்கவர அருகே அமர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கும் நடந்து எனக்கு அதெல்லாம் வலிக்கிறது. போய்விடு, நீ சென்று பவளங்களை கட்டி சீக்கிரம் வந்து சார். அப்படியா?
யார் நீங்க? இந்த பவளங்களை ஏன் வெட்டி கொண்டிருக்கிறார்? நீங்கள் யார்? நீ யார்? ஐயனே, நீயா? ஐயனே, இந்த பவள காட்டுக்கு சொந்தக்காரன் நான் கிடையாது. அதாவது நான் வேடுவன். ஏய், வேடுவன் சொல்றியே? என்ன? என் நாட்டை பார்த்தால் பவள காடாகப்பட்டது இவ்வளவு அழகாக இருக்கின்றது. ஆமா. நாடு எப்படி இருக்கும்? ஐயனே, நாட்டை ஆளக்கூடிய மாமன் என்ன இருப்பான்? சேரம்பராஜன் பெற்றது. சேரம்பராஜன் நாட்டின் பயிரோ சேரம்பு நாடு. சேரம்ப நாடு. அதாவது நாட்டை ஆளக்கூடிய யாரு தெரியுமா? சேரம்பராஜன் பெற்றெடுத்து ஒரே ஒரு பெண் பவளக்கொடி. ஒரு பெண்ணாகப்பட்டவள். பெண்ணாகப்பட்டவள். என்ன 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 ஒரு அழகி, ஆமா, என்ன ஒரு சிங்காரம், ஆமா, என்ன ஒரு தோற்றம், ஆமா. ஒரு பெண் அரசாட்சியை எப்படி இருக்கின்றது என்றால், ஆமா, அந்த பெண் எப்படி இருப்பாங்க? ஐயனே, அந்த பெண்ணாகப்பட்டவள் மற்றவள் பூக்கும் பிராயமா காய்க்கும் பிராயமா? ஐயனே, பூக்கும் பிராயம். அவள் கண்ணி கழிந்தவளா கண்ணி கழிந்தவளா? கண்ணி கழியாதவள். அந்த பெண்ணை பற்றி உரைக்கும் பொழுது அவளை பார்க்கும் பொழுது அவருக்கு 16 வயது மட்டும்தான் ஆகின்றது. ஐயனே, ஆமா, ஆமா, ஆமா. அந்த பெண்ணை பார்க்கிறேன். அவளுக்கு ஆண் காட்டே ஆகாது. ஆமா, அள்ளியோட படமடித்தவள். அள்ளியோட படமடித்தவள். ஆமா, ஐயா, ஆமா. வாரந்தோறும் விளக்கமை என்று ஆமா, வர வேடிக்கை முதல்ல வழக்கம். ஆமா ஐயா, அது பார்க்கணும் என்றா? ஆமா. கார செடிக்கு அதுக்கு அருகில் வந்து ஆமா, நீங்க ஓரமாக இருந்து பார்க்க வேண்டும். சரி, உரைத்தால் மனமா மகிழ்ச்சி கொடுக்கின்ற. ஆமா, அப்ப தரம் மகன் அப்படி இருக்கட்டும். ஆமா, அஜா பவளங்கள் வந்து விட்டாயா? புறப்படு, புறப்படு. தன் மகனை புறப்படவும். உன் மகனோ சூழலை கண்டு சுருண்டு படுத்துக் கொண்டிருக்கிறான். ஏன் பறகுற? பவளத்தை சேர்ந்த மகனுக்கு ஏன் பறகுற? விடியற் காலை 5 மணி அளவில் உன் மகனுக்கு பவளமாக தேர் அமைத்து தர வேண்டும் அல்லவா? சாப்பிட்டோம். ஏன் பறகுற? புள்ளடா போட்டோம். உனக்கு மல்லிக்கு பிறந்த ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகன் அல்ல. இருக்கட்டும் மாமா. பொறுப்பு உன் மகனை காண்பேன். ஆமா. அண்ணா மாகரம் என்று உண்ணாமல் மூலையிலே அழுது கொண்டு புலமை கொண்டு புரியுதா? மாமா, பவளமலை வெட்டி ஏன் வெட்டிய பழத்தில் வாரி மூட்டையாக்கிட்டே. ஆனால் ஒரு உண்மை தெரியும் மாமா. என்னடா உண்மை தெரியும்? என் நாட்டின் பெயர் என்ன? இந்த நாட்டின் பெயரோ ரொம்ப நாடு. பலவேஷ், நாட்டை ஆளுவது ஆனா பெண்ணா? நாட்டை ஆள்வது ஆம். சேரம மன்னன் சேரம நாட்டை ஆண்டு கொண்டு வருகின்றான். இதோ பவள தெரிகிறப்பார் காடு. பொய் பேசக்கூடாது. பொய்யெல்லாம் பேசக்கூடாது. உண்மைதானா? இதுபா நடிக்காது மாமா. இதுபா நீ யாரு நீ தெரியும், நான் யாரு நீ தெரியும். ஆந்திரா ஆம்பளை ஆடுறதா? டேய், இந்த நாட்டை ஆளுறது ஆம்பளை. அந்த கதையே வாங்க, உண்மை மட்டும் பேசு. டேய் அர்ஜுனா, உண்மையிலே ஆண்மகன் தான் நாட்டை ஆளுகின்றான். கிடையாது, உண்மை பேசுறேன் இல்லையா? உண்மைதானா? அந்த பையன் சொல்லிடுறான். டேய் படிக்கிறான். நான் உண்மையை சொல்றேன். ஆண்டா ஆடுற நாட்டை ஒரு ஆம்பளை தான் நாட்டை ஆளுகிறான். நான் உண்மைதான் பேசுறேன். பொய்யே வராது. உண்மையா பேசணும்னா இந்த வாழை வைத்து என் சங்கத்துக்கு அர்ஜுனா, நாட்டை ஆளுகிறா. ஆனால் அதோ தெரியும் பவளை காடு. இந்த பவளை காட்டை மட்டும் ஆள்வதப்பட்டவளோ பெண். அந்த பெண் பேர் என்ன பெண் மாமா? அந்த பெண் பெயரோ பவளை கொடி. மாமா, அவள பவளை கொடி. அவள் கண்ணி கழிந்தவளா கண்ணி கழியாதவளா? பூக்கும் பிராயமா காய்க்கும் பிராயமா? அதெல்லாம் அப்போ அப்போ உனக்கு தேவையானது பவளம். பவளம் கிடைத்து விட்டல்லவா? புறப்பட்டு போகலவா? டேய் வாடா. ஆமா, நான் வரணும்னா நான் பவளக்குடியை பார்த்த பிறகு வருவேலை தவிர அவள் பெண் என்றவளா? அவள் பூக்கம் பிராயமா காய்க்கம் பிராயமா? கண்ணி கழிந்தவளா கழியாதவளா? கண்ணி கழியாதவளா? அச்சனா, அவள் பூக்கும் பிராணம், கண்ணி கழியாதவள், இன்னும் திருமணம் நடக்காதவள். அப்பேற்பட்ட ஆண் அழகி. அழகு நான் சொல்லியா? அழகு நான் சொல்றேன். இப்ப நாயா இந்த காடாளமா தெரியல எப்படி பண்ணி சொல்லிட்டேன். பலம் அடைத்தால் ஆணைக்கு சரிபலமாக அள்ளைக்கு சிறநிகரான பலம் அடைத்தால் கல்லுக்குள்ளும் ஈரம் உண்டு இருக்கின்றதா? அவரோட கல்லுக்கு சொல்லுவாங்க. அவனுக்கும் ஆசை இருக்கும். ஆகையால் அந்த பவளக்குடியானவனை ஒரே ஒரு முறையாவது பார்க்க வர மாட்டேன். பார்த்துதான் வந்துருக்கியா? ஒன்னும் இல்லை, அங்க கிட்ட பவளக்குடி நெஞ்சு பார்க்க
அதோ அங்க பவளக்கொடி இருந்தால் நான் இங்க பாரு. இங்கிருந்தே பார்த்து என்னுடன் வந்து விடுகிறாயா? சத்தியமா. சத்தியமா. சரி, புறப்படுவோம். காண்பிக்கிறேன் பவளக்கொடி. அதான் கேட்க தலைவர்களே, ஆற்றிலும் கிச்சனும் இருவர காரை சடைகளை அமர்ந்து கொண்டு இருக்க தருணத்திலே ஆமா. இன்றோ வெள்ளை தினம். வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளை தினத்திலே ஆமா. அவளை காட்டுக்கு வேட்டைகள் ஆடுவது வழக்கம். வழக்கம். இந்த வேட்டைகள் ஆடு தருணத்திலே ஆமா. இப்போது பவளக்கொடி மாதாகப்பட்டவள் வேட்டைகள் ஆடுவதை காண்க.